இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் 25 வரை. 18ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இது தேவனுடைய வசனம். தேவனுக்கே ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்பாவுடைய வீட்டில் வருவது இவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். அனைவரையும் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அழகாக உடுத்தி சிறப்பாக வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 இப்படியாக சகோதரி வாசித்தார்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. Give him the name Jesus. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்களேன். ஜீசஸ். ஆமென். கிறிஸ்துமஸ் என்பது இயேசுவை குறித்து தான். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய நன்மைகளை குறித்து நினைப்பது தான் உண்மையான கிறிஸ்துமஸ். அதனால தான் உண்மையாக பார்க்கும்போது கிறிஸ்துமஸ் என்று தமிழிலே மொழிபெயர்க்க சில இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக நாம் எவ்வளவோ ஆசீர்வாதம் பெற்று இருக்கிறோம். அவர் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவரை நம்பி இந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க பாத்தீங்களா? கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுவோமா? It's a very powerful God. அதனால்தான் தேவ தூதர் யோசேப்பை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஏன்னா மரியாளும் யோசேப்பும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்த குடும்பம். தேவனுடைய சித்தம் என்னவென்றால், இந்த இருவர் மூலமாக இந்த மகா பெரிய தேவன் இந்த பூமிக்குள்ள வர வேண்டும் என்ற ஒரு சித்தம், ஒரு திட்டம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எல்லா பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு என்னன்னா, பிள்ளைகளை வளர்க்கிறது மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கு பேரிட வேண்டும். பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க நம்ம இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நம்ம பேர் எழுதுவது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. சிலர் அப்பா வைப்பாங்க, இல்லாட்டி அம்மா வைப்பாங்க. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, என் பேரை யாரு வச்சான்னு நீங்க யோசிக்கிறீங்க. சில பேர் நினைக்கிறீங்க, இந்த இஸ்ரேல் பேர் யாரு வச்சாங்க? எங்க அம்மா தான் வச்சாங்க. எங்க அம்மா அவங்களுடைய அப்பா பேரை எனக்கு கொடுத்தாங்க, அதனாலதான் இஸ்ரேல். So naming is so important. ஏன்னா பேருக்கு அர்த்தம் உண்டு இல்ல. So சிலருக்கு உங்களுக்கு உங்க தாய் தகப்பனார் பேர் வைக்காம உங்க மாமா இல்லாட்டி உங்களுடைய முக்கியமான குடும்பத்தின் அங்கத்தினர் பேர் வச்சிருப்பாங்க. But naming is so important. Give him the name Jesus. Give him the name Jesus. Give him the name Jesus. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. The word Jesus is important. அதனுடைய அர்த்தம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
The name Jesus means the Lord saves. இயேசுவினுடைய பேருக்கு அர்த்தம் நம்ம அறிந்து கொள்ள அவசியமா இருக்கிறது. கர்த்தர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அர்த்தம் the Lord saves. That's his name. The devil doesn't want us to listen to this. He wants us to listen to other names. அதனால இந்த நாமம் ரொம்ப முக்கியமான ஒரு நாமம். Firstly, the name above all names, Jesus. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் இயேசுவின் நாமம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 11 இப்படியாக சொல்லுகிறது, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். He was given the name above all names. There can be many names, but Jesus' name surpasses all. In fact, ஒரு காரியம் என்ன நான் அறிந்து கொண்டேன் என்றால், இயேசு என்ற நாமம் அந்த காலகட்டத்திலிருந்து இஸ் வெரி என்ன சொல்றது, இஸ் குவைட் காமன் சொல்லப்படுகிறது. அதனால தான் நசரேனாகிய இயேசு என்று அவர் அழைக்கப்படுகிறார். What name comes to mind when you talk about tennis? Tennis என்ற அந்த அந்த ஸ்போர்ட்ஸ் நான் சொல்லும்போது உங்க மைண்ட்ல என்ன பேர் வருது? anyone tennis fans இங்க இருக்கிறீங்களா? shout out a name, come on. Oh yes, Nadal. Okay, very good, thank you Jonathan. What name comes to mind when you talk about athletics? Athletics சொன்னா யார் பேர் வருது? Ben Johnson. Was that Thiru? யார் சொன்னாது? Ben Johnson. Okay, very good. Brother Daniel சொல்லிருக்காரு. Okay. What name comes to mind when you talk about singing? பாடல். Michael Jackson. அப்பா. Very good. What about acting? என்ன பேர் உங்க மைண்ட்ல வருது? விஜய். யார் விஜய் சொன்னா? தயங்கி சொல்றீங்க. We all have favorites. நமக்கு வந்து பிடித்தமானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய பிடித்தமானவங்களுடைய பட்டியலில மிக மிக ஃபேவரட்ஸ் லிஸ்ட்ல ஃபேவரட்ஸ் இருக்கக்கூடிய ஒருவர் இருந்தது என்றால் அவர்தான் இயேசு. நம்ம போன்ல இருக்கு தெரியுமா, போனுடைய போன் அந்த ஐகான்ல பாத்தீங்கன்னா there's a favorite. ஏன் அந்த ஃபேவரட் ஃபோல்டர்ல வைக்கிறேன்னா அடிக்கடி போய் ஈஸியா தேடிடலாம். கர்த்தரை நம்ம ஈஸியா தேடுற பண்ணி நம்முடைய இருதயத்தின் பலகையில முக்கியமான இடத்துல நம்முடைய இருதயத்துல அவரை நம்ம வைக்கணும். ஏனென்றால் அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலானது இருக்கிறது. His name is greater. எல்லா வியாதிகளுக்கு மேலான நாமம், எல்லா துயரங்களுக்கு மேலான நாமம், எல்லா புயலுக்கு மேலான நாமமா இருக்கிறது. அழகான ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு இருக்குல்ல, with Christ in the vessel we can smile at the storm. With Christ in the vessel. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையினுடைய படகிலே வந்தாலே போதும், புயல் எவ்வளவு வந்தாலும் கூட நம்ம புன்னகையோடு வாழ்க்கையினுடைய காரியங்களை நம்ம சந்திக்க முடியும். So it's a very powerful name. மிகவும் வல்லமையான ஒரு நாமமா இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய நாமங்களிலே பல நாமங்கள் இருக்கிறது. அதனால தேவ தூதர் யோசேப்பு அண்டையில தோன்றி name him Jesus, give him the name Jesus. இரண்டாவது, the name we pray to Jesus. நாம் ஜெபிக்க கூடிய ஒரு நாமமா இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 13ல நம்ம பார்க்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். Whatever you ask in my name, I will give it to you. அவர் நாமத்திலே நம்ம கேட்கும்போது ஆம் ஆமேன் என்று வேதம் சொல்லுகிறது. His promises are ஆம், yes and amen. ஆம் ஆமேனாகவே இருக்கு. அவருடைய நாமத்தில தான் நம்ம வந்து ஜெபிக்கிறோம். இந்த இம்மானுவேல் தேவன் நம் பக்கத்துல நமக்குள் வாசம் செய்ய வந்தார். தூரமா இல்ல, பாத்தீங்களா? அவர் நம்மோடு இருந்து அவருடைய வாழ்க்கையை நம்மோடு பகிர்ந்து கொடுக்கிறார். அவ்வளோ நெருக்கமாக வந்து அவரை நம்ம விட்டுட்டோம்னா இவ்வளோ வேஸ்ட் இல்ல. அவ்வளோ நெருக்கி வந்துட்டார், கிட்ட வந்துட்டார், வாச படியில வந்துட்டார், வீட்டுக்கு அருகே வந்துட்டார்னா அதுக்கு மேல நம்முடைய மறுபுத்தூர் தான் தேவைப்படுகிறது. If God has come that close to us and we miss it, what a waste. சில நேரத்துல நம்ம வந்து ஹாலிடேக்கெல்லாம் நம்ம போறோம்ல, ஹாலிடே போகும்போது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போறோம், ஒரு பட்டணத்துக்கு நம்ம போறோம். அப்புறம் அவ்வளவு தூரம் போய் நம்ம சொந்தக்காரங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னு அவங்க கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இன்னும் இவ்வளவு கிட்ட வந்து வீட்டுக்கு வரலையான்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஏன்னா அவ்வளோ இஸ் so close, you could have just dropped by. ஏன் நீங்க வராம போயிட்டீங்கன்னு கோச்சிக்குவாங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார்னு சொல்றாருன்னா அவர் முதல் படியை எடுத்து நம் அண்டையில நெருங்கி வராரு. நெருங்கி வரும்போது நாம் அவர் அண்டையில நெருங்கி வரலன்னா such a waste. But today is a testament to say that we are all people who seek the Lord. Amen சொல்லுமா? இது ஒரு testimony to say that the world can offer whatever it can offer. உலகம் எதெல்லாம் படைக்கலாம் கொடுக்கலாம், ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான நாமம் இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று நீங்களும் நானும் அதை அறிந்து கொண்டு இந்த நாளிலே கூடி வந்திருக்கிறோம். அதனால்தான் ஜெபம், the name that we pray unto, his name is so powerful. அந்த நாமத்தை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறதை நாம் நினைவு கூறுவோமாக. அதான் ஜெபம் ரொம்ப முக்கியம். Emmanuel, God with us, and we respond to him, reach out to him in prayer. கிறிஸ்மஸ் காலத்துல நம்ம ஞான சாஸ்திரியை நம்ம நினைவு கூறுறோம்ல, the wise men who followed the direction of the stars. அந்த இயேசுனுடைய பிறப்பின் இடத்துக்கு போய் அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய காலத்துல அவங்க they bring the gifts, right? அந்த பரிசு பொருட்களை அவங்க கொண்டு வந்து யோசேப்பு மரியாள் இருக்காங்க, குழந்தை அங்க இருக்கிறது, அவங்க படைக்கிறாங்க, ஆராதனை என்று காண்பிக்கிறது. இயேசு வந்துட்டாரு, அவங்களும் வர்றாங்க. Praise God. இயேசு ராஜா வந்து விட்டாரு நம்ம பாடணும்ல, அவர் வந்துட்டாரு, நம்ம என்ன செய்யணும்? We need to show our presence. Lord, here I am. Here I am, Lord, not far away, but Lord, as you draw near, நீர் என்னிடத்துல நெருங்கி வரும்போது, Lord, my best response is I will draw near to you. அதுதான் யாக்கோபு 4:8 நம்ம பார்க்கிறோம், draw near to God and he will draw near to you. ஆண்டவர் எவ்வளவு கிட்டி 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 சேர்றாரு பாத்தீங்களா? அதுதான் கிறிஸ்துமஸ் காலம். தூரமாய் இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் தேடி தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளை தேடி பிடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. உடுப்பு பிடிச்சிட்டாரு நம்மள. இனி நம்ம அவருடைய கரத்தையே நம்ம விட மாட்டோம். We will never let go of God because his name is so powerful. இங்க நிறைய பேர் சாட்சியாக இங்க இருக்கிறீங்க. You know, in the last few days there were two critical cases in our church. Church membersல ஒருவங்க வந்து சர்ச்சுக்கு வர்றவங்க, இன்னொருத்தவங்க வந்து முன்பு அவங்களுடைய மகன் குடும்பம் வந்து சபைக்கு வந்து கொண்டிருந்தவங்க. And they are fairly aged but still ரெண்டு very sudden turn of events in the family. ரெண்டு குடும்பம் critical. எனக்கு வந்து important season Christmas. I was really praying, Lord, please give this family strength. அப்ப ஒரு particular family வந்து few days ago almost very bad situation வச்சிங்களேன். அவங்க condition was any time Mary. பட் இன்றைக்கு பார்க்கும்போது அவங்க மகன் வந்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்பினாரு. பிரேயர் மூலமாக அம்மா கண்ணை திறந்து பார்த்தாங்க. நான் அந்த டைம்ல நான் போய் ஜெபிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் when I went there to pray, மகன் அப்புறம் பேத்தி இருந்தாங்க. அப்புறம் அங்க இருந்து நான் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு பாட்டை பாடினேன், கூடாதது ஒன்றும் இல்லையே. நான் கண்ணை மூடிட்டு என் பாட்டுக்கு நான் பாடுறேன். நான் பாடி அலறாங்க. திடீர்னு இவங்க மருமக அலறாங்க, அங்க பேத்தி அலறாங்க. கண்ணை திறக்க நான் கண்ணை மூடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன். தட்டுறாங்க, பாஸ்டர் she opened her eyes. கண்ணை திறந்து பார்த்துட்டு மூடிட்டாங்க. ஆனா இந்த வீடியோல கண்ணை திறந்து கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. God gives us hope, friends. When the moment we think that all is lost is going to be snatched away from us, அந்த நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். யார் நாமத்துல நம்ம ஜெபிக்கிறோம்? Jesus name. Christmas is about Jesus. நம்ம அவரை எல்லாம் பலவிதமாக வகையில நம்ம கொண்டாடலாம், with the lights and the decoration and the singing and the dancing. But அவர் இல்லாம கொண்டாடி இருக்கக்கூடாது. ஏமேன்னு சொல்லுவோமா? அவரோடு, ஏன்னா இது அவருடைய பிறந்த நாள் தான் நம்ம நினைச்சு கொண்டாடுறோம். அப்ப அவருடைய விருப்பத்தின்படி நம்ம கொண்டாடணும். அவர்கிட்ட நம்ம கேட்கணும், அப்பா இயேசுவே உங்களுடைய விருப்பம் என்ன, உங்க விருப்பம் என்ன ஆண்டவரே சொல்லி நம்ம அவருக்கு விருப்பப்படி நம்ம கொண்டாடணும். Can you imagine a birthday boy or girl who is celebrating the birthday and everyone else doesn't do what that person likes? எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. And if we are standing afar,
உதாரணமாக நம்ம ஒரு வெட்டிங் இன்விடேஷன் இல்லாட்டி ஒரு முக்கியமான பர்த்டே இன்விடேஷன் அனுப்பப்படும் போது, இஃப் யூ ஆர் a far away distant person, நீங்க வந்து கிட்டி போகிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனா நீங்க நெருக்கமான ஒரு உறவு கொண்டீங்கன்னா என்ன, யாரும் சொல்ல தேவையில்லை, அங்க தேவை இருந்துச்சுன்னா நீங்க டக்குன்னு வந்துருவீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஆளு எனக்கு சொந்தம், அந்த பிறந்த நாளை கொண்டாடுறது எனக்கு வந்து சொந்தம். இஸ் நாட் ஜஸ்ட் a லைட் இன்விடேஷன். அவன் இன்வைட் பண்ணாட்டி நான் வந்து சேர்ந்துருவேன், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட். சில நேரத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிற, அதாவது இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் ஆனா இல்லை, இருக்கிறார் ஆனா இல்லை. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. அவர் இருக்கிறாரு, நானும் அவரோடு இருக்கிறேன். ஆமென். அவர் என்னோடு இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நானும் அவரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதுதான் ஜெபம். If he is hearing, he is willing to hear me, I am willing to spend time with him. The name that we pray to. மூன்றாவது, the name that has authority. இந்த நாமத்துல வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்துல வல்லமை உண்டு. அப்போஸ்தலர் 3:6 பார்க்கும்போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ஆனா எனக்கு இருக்கிறதே இதுதான். என்ன சொல்றாரு? நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவர் சொல்லுகிறார். சொன்ன உடனே சப்பானியானவன் எழுந்து நடக்கிறார். யார் நாமத்துல தெரியுமா பேதுரு வர்றாரு? அவர் நாமத்துல அல்ல, இயேசுவின் நாமத்தினால அந்த சவாலை அவர் சந்திக்கிறார். The name that has authority. Friends, you and I have authority not because of our own strength. நம்முடைய பலன் ரொம்ப குறைவானது, ஆனா அவருடைய பலன் பரிபூர்ண பலன். நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூர்ணமா இருக்குது. In our weakness his power is made perfect. Hallelujah. என் கிருபை உன்னோடு இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். My grace is sufficient for you. In your weakness my power is perfect. Hallelujah. அதுதான் நம்மளுக்கு வேணும். அவருடைய வல்லமை, அவருடைய பலன் நமக்கு தேவையாய் இருக்கிறது. அந்த பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Hallelujah. As Christians, believers who follow Jesus, this day is so important. நமக்கு தான் இந்த கொண்டாட்டம் இன்னும் ஆழமான அர்த்தத்தோடு நம்ம கொண்டாடுகிறோம். ஏன்னா நமக்கு அந்த பிரிவிலேஜ் கர்த்தர் கொடுக்கிறார். You are my son, use my name. நான் உனக்கு என் நாமத்தை கொடுக்க, என் நாமத்தினால தரிக்கப்பட்டவங்க தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடும்போது ஆண்டவர் சேமத்தை கொடுக்கிறார். ஹalleluya. அவர் நாமத்துல வல்லமை இருக்கிறது. The name that has authority. ஒருவேளை இங்க கூடி வந்திருக்கிறவங்க பெரும்பாலும் ஒருவேளை விசுவாசிகளா இருக்கலாம். வேறு சிலர் மேபி you're not even sure if you are a Christian, you're a believer, or you're just visiting, or you're just thinking about this faith. I encourage you, உள்ளுக்கு நுழைஞ்சிருங்க. முன் வச்ச காலை பின் வைக்காதீங்க. உள்ளுக்கு வந்துட்டீங்க. ஹalleluya. வந்துட்டீங்க, அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்க. இதுக்கு மேல தப்பலே திரும்பி பார்க்கிறதே இல்லை. நான் முன் வைத்த காலை பின் வைக்காதபடி கலப்பையில கை வைத்து விட்டேன், திரும்பி பார்க்கிறதே இல்லை என்ற அந்த மனப்பான்மையோடு இருக்க கர்த்தர் நம்ம இடத்துல இந்த நாளில சித்தமாக இருக்கிறார். The name, give him the name Jesus. Give him the name Jesus because he is the name above all other names. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம். Give him the name Jesus because in this name you are praying to. Give him the name Jesus because this name has authority. Hallelujah. Friends, we can succeed in life not with our own name. நம்முடைய சொந்த பேர், புகழ், பலன், ஞானம் இல்ல, அதெல்லாம் பவுல் சொல்லுகிறார் குப்பை. ஒரு காலத்துல பவுல் வந்து அவருடைய பேர் தான் மேன்மையா வச்சார். அவருடைய தாளந்து, அவருடைய படிப்பு அறிவு, அவருடைய நல்ல சூப்பரான பேக்ரவுண்ட், அதெல்லாம் எல்லாமே குப்பைன்னு சொல்லிட்டாரு. எப்ப நீங்க உங்களை குப்பைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க சம்பாதித்ததெல்லாம் குப்பை நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு லாபமா வருவாரு. லாபமான அனைத்தையும் நஷ்டமாக எண்ணினேன் என்று பவுல் சொல்லுகிறார். It's better to gain Christ and the world, friends, because he left everything to gain us. அவருடைய ராஜ ரீகத்தை எல்லாம் விட்டு அவர் என்ன ஹalleluya மாட்டு தொழுவத்துல வந்து எவ்வளவு ஹம்பலாக அவர் வரார் பாத்தீங்களா? Is worthy to follow this Jesus whom we celebrate on Christmas Day. Hallelujah. ஆனா உண்மையாக தேவனுக்கு பிறப்பு இல்ல தெரியுமா? God doesn't have a birthday. By now you should know. அவருக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அப்ப இயேசு என்ன செய்கிறாரு? மனுஷ ரூபத்துல வருகிறார்.
God says, now I will live with men and I empathize, sympathize with you. உன்னோட பாடு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உன்னுடைய சுமையை நானும் அறிந்து கொள்ளணும் சொல்லிட்டு அவர் இறங்கி வராரு. எல்லாம் மேல் 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 உயர்வு படியிலிருந்து அவர் அப்படியே இறங்குறாரு. பாத்தீங்களா? உங்களால என்னால அந்த அளவுக்கு இறங்கி வரவே முடியாது. இறங்கி வந்தாரு. இறங்கியது மட்டும் இல்ல, இறங்கி நம்மளை தூக்கி சுமந்து கண்மலையின் மேல நிறுத்தி வைக்கிறார். இந்த தேவன் தான் நான் ஆராதிக்க ஆசைப்படுறேன். நம்ம நல்லா இருக்கிறதுக்காக அவர் குனிந்து பணிந்து வந்து நமக்கு சேவை செய்யறாரு. I love this God. I will not trade it for anything else. No way. எனக்காக இவ்வளவு செஞ்சார்னா எவன் வரானோ இல்லையோ நான் அவருக்காக நிக்கதான் நான் துணிச்சலா இருக்கேன். நான் அப்படிதான் நான் உற்சாகப்படுத்துவேன். யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ நீங்க கர்த்தருக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கடைசி வரைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த கிறிஸ்துமஸ் காலம். And this Advent season we've been lighting up the candles. The last 4 Sundays we've been lighting up the Advent candles, and today we're going to do that, culminating in lighting of the Christ candle. The first Sunday of Advent, what was the first candle about? The candle of hope. நம்பிக்கையின் மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றினோம். Do not lose hope. நம்பிக்கையை இழக்க வேண்டாம். There's light at the end of the tunnel. குடும்ப சூழ்நிலையா இருந்தாலும், வேலையா இருந்தாலும், படிப்பா இருந்தாலும், உறவா இருந்தாலும் கர்த்தர் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது அட்வென்ட் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம என்ன பார்த்தோம்? பீஸ் லைக் a river. சமாதானம் என்ற மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றினோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் இருதயத்திலே சமாதானம், சிந்தையிலே சமாதானம். கர்த்தர் இயேசு சமாதான பிரபு வந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the Prince of Peace. And third Advent Sunday நம்ம என்ன நினைவு கொண்டோ? Joy. That's right. Sister Esther cannot forget the word joy because the daughter's name is Joy. Right. சந்தோஷம். நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. We have great joy because of him. அவர்னாலதான் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷம். பாடுகள் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் Christ gives us the joy. And last week, the last Sunday was God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நேசிக்கிறதுனால தான் நம்மளால அவரை நேசிக்க முடியுது. Hallelujah. As the musicians just come keyboard, and today we're going to light up the Christ candle. எத்தனை பேர் இந்த இடத்துல Christ candle light பண்றதுக்கு நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க? Hallelujah. And so today in your hands you have this small little candle உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. So I'll be lighting up this Advent candles one by one. நம்ம எது செஞ்சாலும் அர்த்தத்தோடு செஞ்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். So I just ask the team behind to just dim the lights. Just the cross light மட்டும் வச்சீங்க, மற்ற லைட்ஸ் நீங்க ஆஃப் பண்ணிடலாம். Just dim the other lights except the cross light. Yeah. So in your hands you will have this candle. இது உங்க கையில எடுத்துங்க. Okay, later on we'll be sharing the light of Christ. கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை ஒளியை நம்ம பகிர்ந்து கொள்வோம். Take it out of the holder and you will take the light from the other. Okay, அதுதான் அப்படிதான் நீங்க செய்யலாம். Take the light from the other and then put it back into your holder and you can hold it. Hallelujah. God is good. Praise God. Jesus. எல்லாரும் சொல்லுமா? இயேசு சொல்லுமா? இயேசு நல்லவர். ஆமென். ரொம்ப ரொம்ப நல்லவர். ரொம்ப நல்லவர். கர்த்தராகிய இயேசு நமக்கு நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறார். There is hope. There is hope in Christ. There is hope in Christ. கர்த்தராகிய இயேசு ஹல்லேலூயா சொல்லுமா? நமக்கு என்ன சமாதானம். There you go. May God give us lots of peace this Christmas. Moving on to the new year. இயேசு கிறிஸ்து நமக்கு சந்தோஷ காரணராக இருக்கிறார். நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். Hallelujah. God is love. அன்புதான் நமக்கு வேண்டும். இயேசுனுடைய அன்பு மேலான அன்பு. Hallelujah. Amen. What is left is the Christ candle. Will you not light up this candle of hope, of peace,
joy, love. இதெல்லாம் நமக்கு கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அவருக்குள்ள நம்ம வந்து விட்டோம்னா எல்லாமே நமக்கு சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். As I light this candle, Christ candle, I just want to ask that you all stand up in the presence of the Lord. Amen. With your உங்க கேண்டல் உங்க கரத்துல எடுத்துங்க. In a short moment we are going to light up each other's candle. Hallelujah. இயேசு நல்லவர். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல அவரை ஒளியேற்றுகிறோம். Amen. Hallelujah. அவர்தான் நமக்கு காரணர். I know you can't clap your hand because your hand is holding a candle. ஆனா கதை அதோட முடியல. If he is the light of the world, we are also following him. அதான் this little light of mine, I'm going to let it shine. Let it shine. நல்லா சிரிங்களே. We're going to let this light shine in our life, this Jesus light. Okay, so I'm going to light this. கிறிஸ்துவனுடைய ஒளி, அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாங்க என் வாழ்க்கையில, I'm going to receive it. And as I receive it, I'm going to pass on to my wife, Pastor Amma, and the lay readers முன்னுக்கு வந்துருங்க. Pastor Amma, the lay readersக்கு ஷேர் பண்ணுவாங்க. And I want us to share the light of Christ to each other slowly. Take your time, okay? Fire hazard, fire hazard. Okay, I know you all can do it well. Okay, Lord, please light up my life, Lord. I'm going to light this, share this light with my wife. The wonderful lay readers are all here. They will also receive the light, and they're going to come around you. பக்கத்துல வர போறாங்க. We will share the light to each other. ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி பிளஸ் பண்ணுங்களேன். மேரி கிறிஸ்மஸ், காட் பிளஸ் யூ சொல்லிட்டு time. Just take a time. Share the light. Merry Christmas. God bless you. Yeah. Everybody is sharing the light of Christ. Praise God. கிறிஸ்துவினுடைய ஒளியை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். Just keep going. The moment we are going to pray together as a church. All of your smile, உங்களுடைய புன்னகையெல்லாம் நல்லா தெரியுது. வாழ வச்சார்ல கர்த்தர். Amen. வாழ வச்சாரா? மனச கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டார்ல. என்னவா? இன்னும் வாழ வைப்பாரு. கொஞ்ச நேரத்துல ஜெபிக்க போறோம். சில பேர் டைமை பாக்குறீங்க. ஏற்கனவே பறந்துட்டாரு அவரு. வந்துட்டார் நம்ம வாழ்க்கையில. Amen. All okay? All done? Behind? How many Jesus lovers are there here? இயேசுவை நேசிக்கிறவங்க. How high can you go? அதுக்கு மேல போக முடியாது.
பாத்தீங்க டெக்கோலா இருக்கு. All that he has done for us, we'll give our life to him. Amen. Come, I'm going to lead in a time of prayer. Praise the Lord. Hallelujah. நீங்களும் உங்க வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கை, உங்க படிப்பு, உங்க வேலை, ஊழியம், சபை, கர்த்தர் இயேசு பிரகாசமாக மகிமையாக வர வேண்டும் என்று சொல்லி. Amen. Hallelujah. I want us to just join our hearts together in prayer. Hallelujah. ஸ்தோத்திரிங்க கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. Hallelujah. Hallelujah. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி அப்பா. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. 1000 நாவுகள் போதாதே. கர்த்தர் இயேசு எங்களுக்காக வந்தீரே. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதுமாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்துல நீங்க கூடவே இருந்து எங்களுடைய கரத்தை பிடித்து ஆண்டவரே, உம்முடைய மெய்யான பாதையில எங்களை நடத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசனம், உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய நன்மை, கிருபை எங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை பின் செல்கிற பிள்ளைகளாக, Lord, as we celebrate today, Lord, your birth, Lord, we celebrate all that you are to us in our life, Lord. Hallelujah. நன்றி என்று நாங்கள் செலுத்துகிறோம், நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசுனுடைய ஒளி வருவதாக ஆண்டவரே. இயேசுனுடைய ஆசீர்வாதம் வருவதாக ஆண்டவரே. இயேசுனுடைய விடுதலை வருவதாக ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் வந்தேன், என்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நான் அர்ப்பணித்தேன் என்று சொல்லத்தக்கதாக இயேசுவுக்காக வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை நடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். மேசியா இயேசு ராஜா வந்து விட்டார். சமாதான பிரபு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்துல உமக்கு ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிரசன்னமாக நீர் மகிமையை எடுத்துக்கொள்ளுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் நாமம் எங்கள் வாழ்க்கையில மகிமை அடைய எங்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டை நாங்கள் முடிக்கும் போது, Lord, that we can safely and honestly say that, oh, Jesus has come. இயேசு தேவன் வந்திருக்கிறார். நானும் இயேசுவோடு வாழுவேன், பிழைப்பேன், ஊழியம் செய்வேன், சாட்சியாய் இருப்பேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லோரும் சேர்ந்து இயேசுன்னு சொல்லுமா? இயேசு, இயேசு, இயேசு. மேரி கிறிஸ்துமஸ் எவ்ரிவன்.